سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله إلى آخر الآية. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டு ஷஹீதான ஷுஹதாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டு ஷஹீதாகி விட்டார்களே, அத்தகையவர்களை நீங்கள் நினைக்க வேண்டாம், அம்பாத்தன், அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பல் அஹ்யாஉன், மாறாக அவர்கள் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள். ஹயாத்துடன் இருப்பது மாத்திரமல்ல, இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், ரப்பினிடத்திலே அவர்களுக்கு ரிசுக்கும் வழங்கப்படுகிறது. ஹயாத்தோடு இருக்கிறார்கள், ரப்பிடத்திலே இருந்து ரிசுக்கும் வழங்கப்படுகிறது. ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபதுலி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜரஜாக்கள், சவாபுகள், அவர்களுடைய அந்த ஷஹீதியத்துடைய மர்த்தபாவுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்னென்ன பதவிகளை, நிஅமத்துகளை, நன்மைகளை, சவாபுகளை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சோழபதியிலே கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சிறப்புகளை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? ஷுஹதாக்களை நீங்க மௌத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டாம். ஒன்னாவது. இரண்டாவது, அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. மூணாவது, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கிறான். நாலாவது, அவங்க சந்தோஷம் அடைஞ்ச நிலையில இருக்கிறான். இது சஹாபாக்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய நிலை. பத்ர் யுத்தத்திலே 14 சஹாபாக்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த 14 சஹாபாக்கள்ல 8 மதீனாவாசிகள், 8 அன்சாரிகள், 6 மக்காவாசிகள், முஹாஜிரீன்கள், 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் யுத்தத்தில் 14 சஹாபாக்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் 313. எனவே இந்த குர்ஆனுடைய ஆயத்தினுடைய செய்தி, ஷுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், அவர்களை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்ற இந்த செய்தி என்பது பத்ர் யுத்தத்திலே, அதாவது ஷஹீதாக்கப்பட்ட 14 சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களுக்கும் அந்த தரஜா இருக்கு. அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும், பத்ர் யுத்தத்தில் மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் நடைபெற்ற உஹது யுத்தம் எல்லாமே அதில் சேர்ந்து கொள்ளும். அப்ப அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஆக அனைவர்களும் ஷுஹதாக்கள் என்று தான் கருதப்படுகிறது. அப்ப அந்த ஷுஹதாக்கள் ஹயாத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எங்கட பேச்சில்ல, குர்ஆன் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கு. அப்ப பத்ர் யுத்தத்திலே வெட்டப்பட்டவர்கள் ஹயாத்தோடு தான் அந்த சஹாபாக்கள், ஷுஹதாக்கள் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இன்று சிலர்கள் சஹாபாக்கள், ஷுஹதாக்கள் மண்ணோட மண் போயிட்டாங்க, ஷுஹதாக்கள் என்ன ரசூலுல்லாவையே மண்ணோட மண் ஆகிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சில கூட்டங்கள் இன்றைக்கு இருக்குது. அப்ப இமாம்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க என்னன்னு சொன்னால், ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க தான் சித்தீகீன்கள், நபிமார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், மினன் நபியின, அல்லாஹ்வுடைய அனுக்கிரகத்தை பெற்ற கூட்டத்தினர்கள் 4 கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மினன் நபியின வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் அல்லாஹ் சொல்றான்.
அப்ப முதல் கிரேட்ல உள்ளவங்க யாரு? மினன் நபியின், ரெண்டாவது சித்திகீன், மூணாவது சுஹதாக்கள், அதுக்கு பிறகு சாலிஹீன்கள். அப்ப இந்த மூன்றாவது கிரேடில் இருக்கக்கூடிய சுஹதாக்களே அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களை நீங்க மௌத்தானவர்கள் நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார் என்று சொன்னா, அப்ப அதுக்கு மேல் கிரேட்ல உள்ள சித்திகீன்களுடைய நிலை என்ன? அதைவிட ஜரஜாவுல உயர்ந்த உயர்ந்த கிரேட்ல உள்ள நபிமார்களுடைய நிலை என்ன? சுஹதாக்களே மரணித்து விட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு நீங்க நினைக்க வேணான்னு அல்லாஹ் தஆலா சொல்றாருன்னு சொன்னா குர்ஆன்ல. அப்ப சித்திகீன்கள் நபிமார்களையும் அதைவிட மேல் படியிலே உள்ள அந்த நபிமார்கள் சித்திகீன்களும் அவர்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது? திட்டமாக அவர்களும் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள், மௌத்தானவர்கள் என்று நினைக்க வேண்டாம். சஹாபாக்களுடைய இன்றைக்கு நாம் உலகத்தில் முஸ்லீம்கள் என்று நாங்கள் மூமினீன்கள் என்று நாம் பெருமை பேசிக்கொள்கிறோம். குர்ஆனை பற்றி நாம் குர்ஆனுடைய முஜிசாவை பற்றி பேசிக்கொள்கிறோம். குர்ஆன் உயர்ந்த உலகத்தில் உண்டான அனைத்து கிரந்தங்களை விட உயர்ந்த ஒரு அல்லாஹ்வினால் அருளப்பட்டது என்றெல்லாம் நாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு முஸ்லீம்களாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சஹாபாக்கள் தான், பத்ர் சஹாபாக்கள் தான். குறிப்பாக அந்த பத்ர் சஹாபாக்கள் அன்றைக்கு அவங்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை வளர்க்க இல்லைன்னு சொன்னா, பாதுகாக்க இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்திருக்காது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன துஆ கேட்டாங்க? யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த சிறிய கூட்டம் உன்னை கொண்டு உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட இந்த சிறிய கூட்டம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் உன்னுடைய பேரை சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து துஆ கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம் தான் இன்றைக்கு நாங்க முஸ்லீம்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க முஸ்லீம்களா இருக்கிறோம். அவங்க செஞ்ச தியாகம், அவங்களுடைய தியாகத்தினுடைய அந்த பலனை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த பலனை தான் நாம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் செஞ்ச தியாகம், பத்ர் சஹாபாக்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சஹாபாக்களும் கதீஜா நாயகி செய்த தியாகம், தன்னுடைய உடல் பொருள் சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவங்க செய்த அந்த தியாகம் இருக்குதே, அந்த தியாகம் தான் இன்றைக்கு இஸ்லாம் இந்த அளவு இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்திருக்கு. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாமிய நந்தவனத்தை அவங்க வளர்த்தாங்க. அவங்க வளர்த்த அந்த இஸ்லாமிய நந்தவனத்துல இன்றைக்கு நாம சுகம் பெற்று கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நாம வளர்க்கல, இத நம்மள வளர்த்த இஸ்லாத்தை இந்த தூரம் உலகத்துல நாம வளர்க்கல. சஹாபாக்கள் பாடுபட்டு வித்துட்டாங்க, ரத்தத்தை சிந்தி போராடினாங்க, இஸ்லாமிய நந்த வளத்தை வளர்த்தாங்க. இன்றைக்கு நாம அதனுடைய காற்றை சுவைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த காற்றை சுவைச்சு கொண்டு அந்த சஹாபாக்களை குறை பேசுறேன். நாம இல்ல, சிலர்கள், சில வழிகேடர்கள் இன்றைக்கு உலகத்துல அந்த காற்றை சுவைச்சு கொண்டே என்ன செய்யறான்? அதை சஹாபாக்களை குறை பேசுறான், சஹாபாக்களை குறை பேசுறான். அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்ல என்ன சொல்றான்? அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் வஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம். அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன், ஈமானிலே முதன்மையானவர்கள், முந்தினவர்கள், முதல் கிரேட்ல உள்ளவங்க ஈமான்ல யாரு? மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் ஆகிய சஹாபாக்கள். அவங்க தான் ஈமான்ல கிரேட் உள்ளவர்கள். அவர்களை போல யாரும் சஹாபாக்களாக முடியாது கியாமத் நாள் வரைக்கும். 1000 சஹாபாக்களை போல என்று யாரு சொன்னாலும் யாரும் அந்த சஹாபாக்களை போன்று ஆக முடியாது கியாமத் நாள் வரைக்கும். யாரும் சஹாபியாக முடியாது. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட முடிஞ்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்து ஈமான் கொண்டு ஈமானுடைய நிலையிலே மரணித்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய கிரேடுக்கு யாருமே வர முடியாது. அவர்கள் தான் ஈமானிலே முந்தினவர்கள், முதன்மையானவர்கள், முதல் கிரேட் உள்ளவர்கள். அத்தகைய சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அந்த சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டதாக குர்ஆனில் சொல்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்,
அந்த சஹாபாக்களையும் பொருந்தி கொண்டான், அவர்களுடைய வழிமுறைகளை கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? அவர்களுக்கு பிறகு வந்த தாபியீங்கள், தாபியீங்கள், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும். அப்ப அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக குர்ஆன்ல நமக்கு உத்தரவாதம் தாரா. அது மட்டுமா, வஅதலஹும் ஜன்னாத்தின், அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் உயர்தரமான மேலாம்பரமான சொர்க்கத்தை நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், அழகான சொர்க்கத்தை உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன் அல்லாஹ். அப்ப சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நமக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொருத்தத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். இரண்டாவது, சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவதாக வாக்களிச்சிருக்கிறார். மூணாவது, அந்த வழிதான் வெற்றி பெறக்கூடிய பாதை, தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மிக மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த பாதை தான் வெற்றி. எங்களோட முன்னோர்கள் எதை காட்டினாங்களோ அதுதான் வெற்றி. அப்ப சஹாபா பெருமக்களை, பத்ர் சஹாபாக்களை நாம ஞாபகம் செய்வது என்பது இது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள்ல ஒரு சில பிள்ளைகள், சிறுவர்கள் இருந்து பத்ரிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களை பற்றி பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் விளங்கி கொள்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருக்கிறாங்க. அவங்களோட வாசத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு வந்தாக்கா கஸ்தூரி மனம் அடிக்கும். அந்த வாசத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க என்று பிள்ளைகள் தெரிந்தவங்க அந்த ரசூலுல்லாஹ்வை பத்தி அதுக்கு பிறகு படிக்கிறாங்க. வஃபீனா நபியுன், எங்களுக்கு மத்தியிலே ஒரு நபி இருக்கிறார், அவர் வந்து அந்த மறைவான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய புகழை சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அந்த சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள், பத்ரில ஷஹீதான அந்த சஹாபாக்களுடைய அவர்களை பத்தி சொல்லுங்க, அவங்களோட புகழை பத்தி சொல்லுங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு நீண்ட ஹதீஸ். அப்ப சஹாபாக்களை இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த நல்லடியார்களை ஞாபகம் செய்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி செய்த தியாகங்களை பற்றி பேசுவாங்க, அவங்கள பத்தி எடுத்து சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி அவங்க உதவி செஞ்சாங்க, என்னென்ன தியாகம் செஞ்சாங்க என்று ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி பேசுவாங்க. பேசுவது மட்டுமல்ல, அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு ஆட்டை அறுத்து அதை ஹதீஜா நாயகியுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஹதியாவாக பங்கு வைப்பாங்க. இதுதான்ப்பா கந்தூரி, இதுதான் கந்தூரி, இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. அப்ப நான் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த நல்லடியார்களை ஞாபகம் செய்வது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்னும் வழிமுறை. அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, தஃப்சீர் இப்னு கஸீர்லயும் இந்த ஹதீஸ், இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களை அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு ஒவ்வொரு வருஷமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போவாங்களாம். அந்த இடத்துல போய் ஜியாரத்து செய்வாங்க. உஹுது யுத்தத்துல ஷஹீதாக்கி அடக்கப்பட்ட அந்த உஹுது சஹாபாக்களை ஒவ்வொரு வருஷமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்வாங்க? ஜியாரத்து செய்வாங்க. ஜியாரத்து செஞ்சு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு குலஃபாவுர் ராஷிதீன்களாகிய சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி ஒவ்வொரு வருஷமும் உஹுது சஹாபாக்களை போய் ஜியாரத்து செய்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தாங்களோ அதே சுன்னாவை குலஃபாவுர் ராஷிதீன்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க என்பதாக ஹதீஸ்ல நாங்க காண்றோம். அப்ப இது என்னது? சஹாபாக்களை உஹுது ஷுஹதாக்களை ரசூலுல்லாஹ் ஞாபகம் செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஞாபகம் செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நாம இந்த சஹாபாக்களை, பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள், ஏனைய மகான்களை
இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த சேவைகள், மாபெரும் சேவைகள் செய்த மகான்களை எல்லாம் நாம ஞாபகம் செய்யறோமே, இது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவின் அடிப்படையில தான் நாம அதை செய்யறோம். எனவே இப்படியாக நாம செய்வதின் காரணத்தினால் இதனுடைய பலன் என்ன? எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய இளம் சந்ததிகள் அவங்க எங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தை பத்தி, அவங்களுடைய வரலாறுகளை பற்றி வழங்கி கொள்றாங்க. அவங்க மீது முஹப்பத்து உண்டாகுது. அப்படி உண்டாக்குறது எங்கள் மீது கடமை. சஹாபாக்களை பற்றி, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த நல்லடியார்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லி கொடுப்பது கடமை. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்காதனால தான் இன்றைக்கு தலைகீழ எல்லாம் போய்த்து கொண்டிருக்கு. எல்லாம் தலைகீழ போய்த்து கொண்டிருக்கு. இஸ்லாத்தை யாரு வளர்த்தான்னு தெரியாது. இஸ்லாத்துக்கு இலங்கைக்கு யார் இஸ்லாத்தை கொண்டு வந்தான்னு தெரியாது. இலங்கைக்கு யார் இஸ்லாத்தை கொண்டு வந்தா? இலங்கைக்கு நாம இன்றைக்கு இலங்கையில முஸ்லீம்களாக இருக்கிறோமே, இந்த அளவு முஸ்லீம்களாக உலக இன்றைக்கு இலங்கையில இருக்கிறோமே, இதுக்கு காரணம் யாரு? அல்லாமா சையது முஹம்மது மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் மெயின் காரணம். அவங்க இங்க இன்னைக்கு வரலண்டாக்கா நாம பேரளவுல முஸ்லீம்களா இருப்போம். பேரளவுல முஸ்லீம்களா இருப்போம். முஸ்லீம் கிறிஸ்டியனா இருப்போம். நவுசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இருக்கிறான் இல்லையா? இந்த புத்திஸ்ட் கிறிஸ்டியன், சிங்களீஸ் கிறிஸ்டியன், தமிழ் கிறிஸ்டியன் இருக்கிறான் இல்லையா? அத மாதிரி முஸ்லீம் கிறிஸ்டியன் இருந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா இலங்கைக்கு வந்தான். கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி இருந்துச்சு. ராமாயணம் பாடிக்கொண்டிருந்த காலத்துல தான் ஃபாத்திமா நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற மௌலிதாக கோர்வை செஞ்சு கொடுத்தாங்க. அதை நிப்பட்டி இந்த மௌலித ஓதுங்கன்னு சொல்லி ஃபாத்திமா நாயகத்தினுடைய இப்படி சேவை செஞ்ச மகான்கள் இப்படி சேவை செஞ்சனால தான் இன்றைக்கு நாங்க சரியான இஸ்லாத்தை காட்டி தந்தனால தான் நாம இன்றைக்கு சரியா இருக்கிறோம். இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா நாங்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கேயோ இருந்திருப்போம். அப்ப இப்படி இந்த வரலாறுகளை சொல்றது என்பது முக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்க திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம், அவங்கள குறை காண வேண்டாம், அவங்கள குறை காண வேண்டாம். ஏன் தெரியுமா? என்னுடைய சஹாபாக்களை நீங்க குறை கண்டா, ஒரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் சஹாபாக்களை ஏசுவதை, திட்டுவதை, குறை காண்பதை நீங்கள் கண்டால் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க செய்யக்கூடிய இந்த தீங்கிக்காக வேண்டி, உங்களுடைய இந்த கெட்ட செயலுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய லானத்து உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய லானத்து உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நீங்க சொல்லுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டலாம். அப்ப சஹாபாக்களுடைய அந்தஸ்து, அதிலேயும் குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களிலே சிரேஷ்டமானவர்கள். நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களிலே நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார். எங்களுடைய அகீதா பிரகாரம் சஹாபாக்கள்ல முதலாவது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பிறகு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபாஉர் ராஷிதீன்களாகிய அந்த 4 சஹாபாக்களை நாம அந்த வரிசை கிரமத்திலே கண்ணியப்படுத்தணும். அதுக்கு பிறகு அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டே நல்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள், அதற்கு பிறகு பத்ர் சஹாபாக்கள், அதுக்கு பிறகு உஹுது சஹாபாக்கள். இப்படி வரிசை கிரமத்திலே சஹாபாக்கள் அனைவர்களையும் கண்ணியப்படுத்துவதே எங்கள் மீது கடமை மாத்திரமல்ல, எங்களுடைய கொள்கை ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான ஒரு நேரத்தில் பத்ர் சஹாபாக்களுடைய செய்தியை சொல்றதாக இருந்தால் அது ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லலாது. அவங்களுடைய சிறப்புகளை சொல்றதாக இருந்தால் குறுகிய நேரத்தில் சொல்லலாது. எனவே தரப்பட்ட நேரத்துக்கு உட்பட்டு குறுகிய நேரத்தில் இந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். புனிதமான பத்ர் சஹாபாக்களுடைய இந்த இரவுலே, இந்த தினத்திலே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. புனித பத்ர் சஹாபாக்களுடைய ஃபைல் பரக்கத்தை, அவர்களுடைய பரக்கத்தை எங்களுக்கு என்றென்றும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருலிகாவையும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.